உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள் யாருக்கு சாதகமா அமையும்? விவசாயிகளுக்கு முக்கியமா இந்த கருப்பு பொருட்கள் எல்லாம் பண்றாங்கல்ல, இளைஞர்களுக்கு பிரமாதமான வருடமாக இருக்கும். ஆடம்பர பொருட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பணத்துடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. இந்த வருஷத்துக்கு பலன் என்னன்னா, அடுத்த வருஷத்துக்கு நாம எப்படி சக்சஸ் ஆகணுங்கிறதுக்கு இது ஒரு ட்ரெய்லர். மழை அதிகமா இருக்கும், நிலச்சரிவு. நாம எல்லாம் இப்போ ஒன்று கூடி இருக்கிறதே உலக மக்கள் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு அறிவுரை சொல்லதான். இங்க கால சர்ப்ப தோஷம் இந்த ஏர் ரொம்ப மாட்டுது. ஒரு தவக்கலை ஏறினா பின்னாடி இன்னொரு தவக்கலை பிடிச்சி இழுத்து விட்டுருன்னு கண்டிப்பா ஒருத்தவனையும் முன்னேற விட மாட்டாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் சேரும், இவங்களுக்கு சேராது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா? இந்த ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க தங்கத்தை ஈர்க்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. துலா ராசிக்காரங்க, அதே மாதிரி கும்ப ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இவங்களுக்கும் தங்கம் சேரும். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது சிம்ம ராசி. இந்த விசுவாவசு வருஷத்துல ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்திலையுமே கண்டிப்பா 2 பவுனாவது வாங்க வாய்ப்பு உண்டுமா. யார் யாருக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பா, அது காதல் கல்யாணம்னாலும் கைகூடும், இல்ல அரேஞ்ச் மேரேஜ்னாலும் கைகூடும். இந்த ரிஷப ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, இந்த 5 பேருக்கு திருமணம் கண்டிப்பா கை கொடுக்கும். நீங்க எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். துலாம், தனுசு, கும்பம் டெஃபினட்டா கல்யாணம் ஜாம் நடத்துவாங்க. ஸோ மற்ற ராசிகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வருகிற தமிழ் புத்தாண்டு மாதம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே ஆங்கில புத்தாண்டு 2025 பிறந்தாச்சு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அப்படின்னாலும் நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட கணிப்புப்படி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அப்படி இந்த தமிழ் புத்தாண்டு படி என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில ஜோதிடர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்க யார் யாரு அப்படிங்கிறத வரவேற்கலாம். ராமலிங்கம் சார் வணக்கம் சார். சிவஸ்ரீ மணிகண்டம் சார் வணக்கம். உஷா மேம், ஜெயந்தி ரவி. ஸோ இவங்க எல்லாருமே ஜோதிடத்துறையில் நமக்காக நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் துல்லியமான பலன்களையும் கூட. இந்த தமிழ் புத்தாண்டு ஸோ ஓவராலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2025 பிறந்தாச்சு. ஸோ ஒவ்வொரு ராசிப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் எப்பயுமே ஸ்பெஷல். ஸோ தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய பாரம்பரியமாக காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ முதலாவதா நம்ம ராசிப்படி போகிறதுக்கு முன்னாடி பொதுவா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஜோதிஷத்திலையும் விஞ்ஞானத்திலையும் பிரதானம் சூரியன். இந்த சூரிய பகவான் உச்சம் பெறுவதற்காக நுழைகின்ற முதலிடம் காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம். அதுதான் சூரியன் உச்சம் பெற போகிற இடம். அதுதான் தமிழ் புத்தாண்டு. நம்ம தமிழ் மரபுப்படி தான் ஒவ்வொரு மாதங்களிலும் ஏராளமான திருவிழாக்கள், பௌர்ணமி, அமாவாசை இப்படியெல்லாம் வரும். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டுன்னா தமிழர்களுக்கு ஒரு பெருமை தானே இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் போன வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற போது மிகச் சிறப்பாக இருக்கும். நான் நிறைய நிகழ்ச்சியில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த வருடத்தை பொறுத்தளவு இளைஞர்களுக்கு பிரமாதமான வருடமாக இருக்கும், பெண்களுக்கு பிரமாதமான வருடமாக இருக்கும். ஆண் பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் தானே வாழ்க்கை. அவங்க நம்பி தானே நாமளே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அவர்களுக்காகத்தானே வாழ்கிறோம். அப்போ அவர்களே முன்னேறுவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை வருகிற போது இது சிறப்பான ஒரு புத்தாண்டாக நம்ம எடுத்துக்கலாம், வழக்கம் போல் இல்லாமல். ஆக விசுவாவசு வருடம் இந்த வருடம் தமிழ் வருடம் என்பதே மிகச் சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத கண்கூட எல்லாரும் அனுபவித்து பார்க்கலாம். ஓகே உஷா மேம், நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள் யாருக்கு சாதகமா அமையும்? சாதகமா அமையும்னா விவசாயிகளுக்கு முக்கியமா இந்த கருப்பு பொருட்கள் எல்லாம் பண்றாங்கல்ல, எள்ளு, எண்ணெய்,
உளுந்து, கருப்பு உளுந்து. ஸோ இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து விளைவிக்கிற விவசாயிகளுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த வருடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசுக்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாமும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து மருத்துவத்துறையிலேயும் வந்து ஒரு புது விதமான கண்டுபிடிப்புகளை வந்து இருக்கும். அந்த மருத்துவத்துறையில் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம். ஒன்றே என்ன அப்படின்னா, இந்த சூரியன் செவ்வாய் வந்து சேர்க்கை வரும். அதுவும் வந்து இது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிற ராசியில் வரும்போது, ஸோ அந்த டைமில் வந்து தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மும்பை, அந்த மாதிரி மகாராஷ்டிரா இந்த இடங்களில் வந்து மழை விகிதம் வந்து அதிகமாக இருக்கும், இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வெள்ள அபாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ ஆக மொத்தத்தில் நல்லா இருக்கும். ஸோ லாபம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், நஷ்டங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் மிதமான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் அமைய போகுது சார்? அதாவதுமா, இது வந்து 39வது வருஷம். தமிழ் வருஷத்தில் மொத்தம் 60, இது 39. அடுத்தது 40வது வருஷம் பராபவ வருஷம்னு ஆரம்பிக்குது. இப்போது இந்த வருஷத்துக்கு பலன் என்னென்னா, அடுத்த வருஷத்துக்கு நாம் எப்படி சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்கு இது ஒரு ட்ரெய்லர். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முன்னேறணும்னு நினைக்கிறவன், ஒரு பிளான் போடுறவன் யாராக இருந்தாலும் சரி, அந்த வாட்டி கம்பல்சரி பிளான் போட்டே ஆகணும். ஏன்னா நமக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த வருஷத்தில் போட்டிகள் அதிகமாக போகுது. அரசியலில் இன்னும் அதிகமான போட்டி ஆரம்பிக்க போகுது. பராபவ வருஷத்தில், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2026 நம்ம லைஃப்பில் வந்து பெரிய மாறுதலை கொடுக்கணுன்னா இந்த வருஷத்துக்கு மிகப்பெரிய பந்தயத்துக்குள்ளே போக வேண்டிய வருஷமாக இது. எல்லாருடைய லைஃப்லையுமே தொழில் ஸ்தானங்கள், கலையில் உள்ளவங்க, முக்கியமாக உங்களை மாதிரி மீடியாக்கள் மூலமாக தான் அரசாங்கமே நடக்க போகுது. நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோங்கிறது மீடியா தான் சொல்ல போகுது இந்த வருஷத்தில். ஆமாம், நாங்கள் நினைக்கிறோமோ நினைக்கலையோ, நினைக்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லிடலாம், அதை எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மீடியா பவர் இந்த வருஷத்தில் அதிகமாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லாரும் பந்தயத்தில் ஆனால் இருப்போம். ஓகே சார். ஸோ ஜெயந்தி ரவி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழ் புத்தாண்டு ஓவராலாக எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றம் நடக்க போகுது? நாடி ஜோதிடப்படி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிற நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. சுவாதி நட்சத்திரம் வந்து நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கிறதுனால இங்கே சுக்கிர சந்திர ராகு சேர்க்கை இருக்கு. பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய ஆடம்பர பொருட்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பணத்துடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அதனால் பணத்தை வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களுடைய ரேட் அதிகமாகும். எண்ணெய் பொருட்கள், பெட்ரோல் விலைகள் அதெல்லாம் அதிகமாகும். விண்வெளி ஆராய்ச்சிகள், விண்வெளிக்கான இந்த ராக்கெட் விடுறது, அந்த அணுகுண்டு சோதனைகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். எல்லாமே நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் நிறைய இந்த வருடம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே சார். இப்போ பொதுவாக இந்த நம்ம தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 பிற்பாதியும் 2026 முற்பாதியும் சேர்ந்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நடக்கும். பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாலும் இந்த காலநிலைகள் எப்படி இருக்கும் சார்? பொதுவாக இப்போ இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பனியுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, மழையுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் வந்து நம்ம காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது வெயில் எப்படி இருக்கும், மழை ரொம்ப அதிகமாக இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்களை முன்கூட்டியே கணிக்க முடியுமா சார்? இல்லை, சீதோஷண நிலை என்பது ஒரு சமநிலையை இழந்துரும். அதாவது எப்படின்னா, மழை காலத்தில் வெயில் அடிக்கிறது, வெயில் காலத்தில் மழை பெய்யுறது, பனி விழுகிறது, இப்படி யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவிற்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைகள் எல்லாம் விஞ்ஞானிகளுக்கே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு. குறிப்பாக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மருத்துவத்துறை சாதனைகள் செய்வாங்க. அதே போல் அவங்க அம்மா சொன்ன மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி துறைகளில் நிறைய முதலீடுகள் வரும். இந்தியா ஒரு நம்பர் 1 இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் உண்டு. இப்போ இதை வச்சு தான் இனிமேல் காலநிலைகளை கணிக்க போகிறோம் இல்லையா? நம்ம என்ன பஞ்சாங்கத்தில் முன்னக்கூட்டியே எழுதுறாங்க, நம்ம சொல்கிறோம், அது யாரும் கேட்கறது இல்லை. மழை வருதுன்னு சொன்னால் யார் நம்புகிறாங்க? அவங்க இப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளில் இதெல்லாம் நம்பும்படியாக வரும். இன்னும் சொல்ல போகனா ஜோதிடத்துறையை நிறைய நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருகிறதுனால இந்த சமசீதோஷ நிலை கெட்டு போனாலும் கூட இவைகளை மக்கள் மாட்டிக்கொள்ளாமல் மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்கும்.
இப்படி இது ஏற்றத்தாழ்வான அப்படிதான் இருக்கும். அதான் இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த வருஷம் நிறைய கிரக பயிற்சி எல்லாம் இருக்குது. அப்போ குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சிகள் எல்லாம் சொல்லக்கூடிய அனுபவங்கள் என்னவாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மக்கள் துன்பத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை அவரவர்கள் பாடமாக கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இப்படியெல்லாம் தெரிய வரும். ஆனால் இதனூடாக இதுக்கு மேலேயும் சந்தோஷம், முன்னேற்றம் இவைகளெல்லாம் வரதான் செய்யும். ஓகே. ஸோ உஷா மேம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய இந்த காலகட்டங்களில் வெயில் ரொம்ப, அந்த ஏப்ரல் மாதம் ஆனாலே வெயில் வந்து உச்சபட்சத்தை அடையும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலும், மழை காலங்களையும் அதே மாதிரி தான். நம்ம எதிர்பார்க்காத விட அதிகமான மழைப்பொழிவுகளும் வந்து இருக்கும். அதனாலேயும் நிறைய பாதிப்புகள் வந்து. இந்த காலநிலை எப்படி கொண்டு போகும் மேம்? காலநிலைகள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு காணாத அளவுக்கு வந்து அந்த வெப்பநிலை வந்து மாறும். பீக்குக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா வந்து இதோட ராஜாவே வந்து இந்த ஆண்டோட ராஜாவே சூரியன், மந்திரியும் சூரியனாவே வரார். ஸோ ராஜாவும் சூரியனா வந்து மந்திரியும் சூரியனா வரும்போது அவரோட இயல்பான குவாலிட்டி என்னன்னா அந்த வெப்பம். இப்போ வெப்பம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆனி, ஆடி அந்த மாத காலங்கள்ல வந்து பருவம் தவறி மழையும் பெய்யும். ஸோ மழை பெய்யறதுனால வந்து விவசாயிகளுக்கு சிறிது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும். நிலச்சரிவு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் அங்கே இருக்கும் மலைவாழ் மக்களுக்கு. ஸோ இந்த கால நிர்ணயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதன் அஸ்தங்கமாறுது, புதன் வந்து வக்கரமாறுது, புதன் உதய காலம், அந்த மாதிரியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ற அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வந்து மாற்றங்கள் இருக்கும். மழை அதிகமாக பெய்யலாம். எந்த இடத்துல மழை இல்லையோ அந்த இடத்துல வந்து வரலாறு காணாம மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் இந்த வருடம். ஓகே சார். சார், பொதுவாக இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கத்தினால. மழை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கடல் சீற்றங்களாலும் இல்லை மழை அதிக பொழிவுகளாலும் இறப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் சார்? விசுவாவசு வருஷத்தில் நாம் எல்லாம் இப்போ ஒன்று கூடியிருக்கிறதே உலக மக்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அறிவுரை சொல்லதான். நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நினச்சிக்கிட்டாலே யாருக்குமே பாதிப்பு வராது. முதல் விஷயம், புழுதி காற்று அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்திலையும் ஆவணி மாதம் வரைக்கும், ஆடி ஆவணி வரைக்கும் காற்றோடைய தன்மை அதிகமாகும். அதனால் எல்லாருமே நாம் வந்து முன்கூட்டி கவனமாக இருக்கணும். வீடுகளில் மரம், அடுத்தது வீடு கூரைகள், நம்ம வீட்டில் ஒரு இன்றைக்கெல்லாம் மொட்டை மாடியில் வந்து நிறைய தாவரவியங்கள்லாம் வச்சுருக்குறோம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். காற்றுல எல்லாம் அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாம் எச்சரிக்கையாக, புழுதி காற்றுக்கு வாய்ப்பு உண்டு. ரோட்டில் போகும்போது அதே மாதிரி புழுதி காற்றுனால பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, வாகனங்களில் கவனமாக போகணும். ஆக்சிடென்ட்டோடைய ரேட்டிங் அதிகமாகும். இதுக்கு நம்ம எதுக்கு ஜோதிடம் சொல்கிறோம்? இந்த பாருப்பா, வண்டி எடுக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறார், நம்ம இன்னும் பார்த்து போகணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போ வந்து வாகனம், ஏன்னா புழுதி காற்று அடிக்குது, மழையோடைய தாக்கம் அதிகமாகும், திடீர் மழைகள் பெய்யும். திடீர் சாரல் மழை பெய்யும். ஒரு செகண்ட் நம்மளை நிலைக்குலை வைக்கும். அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ட்ராவலில் மாற்றம் ஏற்படும். அதனால் மழை, திடீர் மழை, அந்த ட்ராவலோடைய நம்ம கவனமாக போகணும். இந்த ரெண்டு விஷயம். அடுத்தது, பெரிய தலைவர்களுக்கு, அரசியலில் பெரிய தலைவர்களுக்கு சிறு ஆபத்துகள் ஏற்படும். ஆக இதை தவிர பெரிய கஷ்டங்கள் வராது. இன்னும் சுவாமியை நாம இன்னும் சொல்ல போனால் டெய்லி எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா கண்டிப்பாக பகவான் நமக்கு பெரிய இடைஞ்சல்களை கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக நம்பலாம். ஓகே சார். சரி, இந்த ஜெயந்தி ரவி மேம், இப்போ இந்த காலநிலை எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியான காலநிலை மாற்றங்கள் ஏற்படும்? இந்த காலநிலை மாற்றம் வந்து என்னன்னா, அக்னி பயம் உண்டாகும். அதாவது தீ விபத்துகள் அந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கலாம். அதே மாதிரி மழையும் அதே மாதிரி ஓவராக போன வருஷம் வராதுன்னு நான் சொன்னேன், அதே மாதிரி வரலை. இந்த வருஷம் மழையினால் சேதங்கள் ஏற்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் தொடரா ராசி கேது நட்சத்திரம், சந்திரன் தொடரா ராசி வந்து ராகு நட்சத்திரம். இங்கே காலசர்ப்ப தோஷம் வந்து இந்த இயர் வந்து ரொம்ப மாட்டுது. காலசர்ப்ப தோஷம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஆஃப் இன்னொரு இதுவும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல
லைஃப்ல ரொம்ப நம்ம இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு 6 மாதங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான ஒரு செய்தோச நிலை மாற்றங்கள் இருந்து எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டே ஒரு காரியமும் முழுமையாகாது. அப்புறம் உட்கட்சி பூசல்கள், அதுக்கப்புறம் தலைவர்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஏற்படும். கட்சிகள் பிளவு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால சீதோச நிலையுமே நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு, ஏன்னா 2 விதமாக இந்த வருடம் பிரிக்கப்படுகிறது. அந்த 2 விதமும் நம்மளை வந்து ஆப்போசிட்டாக நம்ம இது நடக்கும்னு நினைப்போம். வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும்னு நினைப்போம், அந்த மழையை வந்து கொட்டி காமிச்சிரும். மழை காலத்தில் வெயில் அடிக்கும்னு நினைப்போம், அது என்னன்னா மழை காலத்தில் வந்து வெயில் வரணும், ஆனால் அது ஓவர்லோட் ஆகி அங்கேயும் ஒரு சேதத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், அதாவது ஒரு மூமெண்ட் கொடுக்க முடியாமல், இந்த காலசர்ப்ப தோஷத்தில் உள்ளவங்க ஆசைகள் இருக்கும், ஆனால் ஆசைப்பட்டதை எடுக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தன்மை இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சீதோச நிலையும் அப்படிதான் இருக்கும். ஓகே மேம். சார், பொதுவாக இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய பொருளாதாரமும் வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா அப்படிங்கிறத நோக்கி போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உஷா மேம், இந்த இதில் வந்து பங்கு சந்தைகளோட நிலவரம் எப்படி இருக்கும்? பங்குச்சந்தை பார்த்தீங்க அப்படின்னா, இது வருடம் பறக்கும் போதே சுக்கிரன் உச்சமா இருக்கார், கூடவே ராகுவும் இருப்பார். அதுவும் வந்து 2ஆம் இடம். அதாவது நம்ம பார்க்கும்போது உலக அளவுல பார்ப்போம் லக்னம், தமிழ்நாட்டுக்குன்னு லக்னம் பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்து நம்ம வந்து பலன் எடுப்போம். ஸோ நம்ம பலன் எடுக்கிறது தமிழ்நாடு வச்சு தான் எடுப்போம். பட் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது அது 2ஆம் இடம், அதில் வந்து இதுக்கு சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறதுனால, ராகு அப்படின்றது வந்து எல்லாத்தையும் பெருக்கி கொடுக்குறது. ராகுனாவே நம்ம பயப்படுறோம், ஆனால் வந்து ராகு அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா பெருக்கி கொடுப்பாரு. அதுவும் வந்து இந்த மாதிரி கேம்பிளிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து ராகு வந்து நல்லதை செய்வார். ஸோ அதனால வந்து சுக்கிரன் உச்சமா இருந்து அங்க வந்து ராகுவும் இருக்கிறதுனால பங்கு சந்தையில வந்து மாற்றங்கள் இருக்கும், அதுவும் பாசிட்டிவான மாற்றம் இருக்கும். ஸோ பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பொன்னான காலமா இருக்கும். ஓகே சார். ஸோ பங்கு சந்தைகளோட நிலவரம் எதை நோக்கி போகும்? ஸோ அதுக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப சிம்பிளாமா இந்த வருஷத்தில் நான் அந்த தவக்கலை கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு தவக்கலை ஏறினா பின்னாடி இன்னொரு தவக்கலை பிடிச்சி இழுத்து விட்டுருன்னு, கண்டிப்பாக ஒருத்தவனையும் முன்னேற விட மாட்டாங்க. ஒரு ஷேர் மேலே ஏறுதுன்னா இன்னொரு ஷேர் பிடிச்சி இழுத்து விட்டுரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு தங்கத்தில் முதலீடு அதிகமாக போகுது. அதாவது ஒரு கிராம் தங்கம், ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு இவ்வளோ ரூபா விற்குதுன்னா 40% இந்த வருஷத்தோடைய முடிவிலேயே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 40% அதிகமாகும். அப்போ வந்து இந்த ஷேரை விட தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக வரும். அதே மாதிரி இந்த ஷேரோட பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வெளியிலையும் சொல்ல முடியாது. இந்த பணத்தை நான் விட்டுட்டேனடப்பா, இந்த கணக்கை போட்டேன், நான் ஒரு கணக்கு போட்டேன், ஆனால் அந்த கணக்கு மாறி போயிட்டேன் அப்படின்னு. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, நம்ம வந்து ஸ்டாக் ரேட்டிங் பண்ணுறவங்கெல்லாம் கவனமாக செய்யுங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிம்பம், யாராவது போலியாக உங்கள்கிட்ட நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, நீங்கள் வந்து டாப்பில் ஃபஸ்ட்டு வரப்போகிறீங்க, தைரியமாக அக்டோபர் மாதம் நீங்கள் இறங்கி செய்யுங்க, சனி இந்த பக்கம் பார்க்குறாரு, குரு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் கூட உன் மைண்டில் தெளிவாக இரு, இந்த வருஷம் வேண்டாம். உலக பொருளாதாரமே மாறுது. இன்றைக்கி ஒவ்வொரு நாடுமே பார்த்திங்கன்னா, நமக்கு அமெரிக்காவிலேருந்து பார்க்கும்போது இந்த நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. அப்போ இந்தியாவோட வளர்ச்சி என்ன பண்ணலாம், டவுன் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. இது நமக்கே தெரியாது. அப்போ இந்த டவுனிங், இதுதான் நான் இப்போ சொன்ன தவக்கலை கதை தான். அதனால் ஷேரில் போடுறவங்க 1க்கு 2 தடவை யோசிங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது சார் அப்படின்னா சிறு அளவில் முதலீடு பண்ணுங்கள். பெரிய அளவோட முதலீடு பண்ணால் எதிர்பார்க்குற லாபம் வராது. ஸோ ஜெயந்தி ரவி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பொருளாதாரத்தில் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை சந்திக்கும்? தமிழ் புத்தாண்டில் வந்து இதுக்கப்புறம் இது வரைக்கும் இறக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஷேரிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா வித்துக்கள், எண்ணெய் சார்ந்த பெட்ரோலியம் அந்த மாதிரி இதில் நம்மளுக்கு முக்கிய பங்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மற்ற இதில் வந்து நம்மளுக்கு டவுனாக தான் ஆகுற மாதிரி தான் இருக்குது. மற்ற இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏன்னா நிறைய ராகு வந்து கும்பராசியில் வர்றதுனால நிறைய பிளாக் மணி வந்து சேவிங்ஸ் உட்காருது. அதனால பிளாக் மணி சேவிங்ஸ் ஆகுறதுனால நம்ம பணங்கள் வந்து வெளியே வர ரொம்ப
ரொம்ப கஷ்டப்படும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணுனீங்கன்னா இந்த தடவை ஃபுல்லாவே நம்ம இதுல மாட்டிக்குவோம், பிளாக் மணிக்குள்ள மற்றவங்க வந்து ஈஸியா எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த தன்மையில் இருக்கிறதுனால ஷேரிங்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பண்றதானா எண்ணெய் சார்ந்த பொருட்கள், அதுல தான் நம்மளுக்கு ஓரளவு ரெக்கவர் ஆக முடியும். அதுக்கப்புறம் இந்த சித்தம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். இது ரெண்டும் இந்த ரெண்டுமே கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்கும். இந்த மருத்துவத்தில் புது மலர்ச்சிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே போல் இதுலயும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒன்று கிடைக்கிறது. இந்த எண்ணெய் வித்துக்களில் ஒரு மலர்ச்சி ஏற்படுது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஷேரிங்ல வந்து நல்ல ஆக்டிடியூட் ஆகும். ஓகே. ஸோ பொருளாதாரத்துல இந்த பங்கு சந்தை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், எந்த அளவுக்கு ஏற்றத்தை சந்திக்கும் இல்ல வீழ்ச்சியை சந்திக்குமா? இந்த வருஷம் பங்குச்சந்தையில் போட்டவங்க நிறைய பேர் காணாம போயிடுவாங்க, தகச்சு கோச்சக்கூடாது. இந்த வருடம் பங்குச்சந்தைக்கு ஆபத்தான வருடம். பேசாம இருக்கிற காசை நிலத்திலையும் தங்கத்திலையும் போட்டுட்டு நிம்மதியை தூங்குனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது பேப்பராக இருக்கும், தங்கமாக இருக்கும், பொருளாதாரத்துக்கு பயன்படும். இது எவனையோ நம்பி கொண்டு போய் பணத்தை போட்டு இன்னைக்கு உலக நாடுகள் பொருளாதாரம் பூரா அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க. அது பத்திரிகை செய்தியில் எல்லாரும் பார்க்குறாங்க. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம ஜோசியத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்க்குற போது பொதுவாக இந்த வருடம் பங்குச்சந்தைக்கு உண்டான வருடம் இல்லை. இவங்க சொன்ன மாதிரி கும்பத்தில் ராகு போகிறாரு. எல்லா திருடனும் இன்னைக்கு ரோட்டுக்கு வருவான். எவன் கையில் காசு இருக்குது, எப்படி அடிச்சுட்டு போகலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைய கேட்பீங்க. 96, 97 பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து மொத்தத்தை அள்ளிட்டு போனாங்க பார்த்தீங்களா. இந்த தவறுகள் நடப்பதற்கு இந்த வருடம் ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் பங்குச்சந்தையில் போட்டவங்க தயவுசெய்து எடுத்துகிட்டு வெளியில் வந்து தங்கத்துலேயோ 1/2 கிரவுண்டு 1/4 கிரவுண்டு நிலத்துலையோ எங்கேயாவது போட்டுக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம். இப்ப பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஆசை, சார் சொன்ன மாதிரி ஒண்ணு பொருள்லையோ இல்ல இடமாகவோ வாங்கணும் தான் எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்கும். ஆனா தங்கத்தினுடைய விலை இப்ப பார்க்கும்போது உச்சபட்சமா போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, காசு இல்லாதவங்க நாங்க எப்படிப்பா வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இருக்கு. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் சேரும், இவங்களுக்கு சேராது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பாக. அதாவது தங்கம் வந்து இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க வந்து தங்கத்தை வந்து ஈர்க்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க எண்ணமே அதை நோக்கியே தான். அந்த ரிஷபராசிக்காரங்க வந்து வருமானத்தை வந்து ரெட்டிப்பாக்குறது, எந்த பொருளை எதுக்குள்ள போட்டால் நம்மளால ஈர்க்க முடியுங்கிறத ரொம்ப இதாக எடுத்துக்குவாங்க. அதனால அவங்களுக்கு தங்கம் வந்து இந்த வருஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுற இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், தங்கத்தை வந்து அவங்க வந்து வச்சிருந்து இன்னொரு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சார் ராமலிங்கம் சார், இப்போ எல்லாருமே வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணணும், இல்லை தங்கம் ஒரு குண்டுமணி தங்கமாவது என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. ஆனால் தங்கத்தினுடைய விலை ஏறுமுகமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தங்கம் சேரும், யாருக்கு தங்கம் சேராது? இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு தங்க விலை கூட தானே போகுது. இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நடக்க போகிறது இல்லை. அதனால் வாங்குறது நல்லது. மொத்தத்தில் இதில் சிம்பிளாக சொல்ல போகிறோன்னா தங்கம்னா குரு, அவர் தான் அந்த உலோகத்தின் அதிபதி. அவர் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை செய்வாரோ அந்த ராசிக்காரங்களுக்கு தங்கம் தானாகவே கிடைக்கும். உதாரணத்துக்கு மேஷம், கடகசிம்மம், விருட்சகம், இவங்களுக்கெல்லாம் தங்கம் ஆசையும் உண்டு, தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு மிதுனத்தில் போய் உட்காருகிறார். அவர் எந்த ராசிகளையெல்லாம் நேரடியாகவும் அந்த 5, 9 பார்வையிலையும் பார்க்குறாரோ அவங்களுக்கும் தங்கம் சேரும். அப்போ துலா ராசிக்காரங்க, அதே மாதிரி கும்பராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இவங்களுக்கும் தங்கம் சேரும். ஸோ மொத்தத்தில் பணம் இருந்தால் எல்லாரும் தங்கம் வாங்கி வைக்கிறது நல்லது. ஓகே. ஸோ உஷா மேம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தங்கம் யாருக்கு சேரும், யாருக்கு சேராது? சில டைம்ல வந்து நம்ம சொல்றோம் சனி வந்து கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு சொல்றோம். அஷ்டம சனி வருது, 7 சனி வருது, அவங்களுக்கு வந்து தங்கம் சேராது, அவங்களுக்கு சுபம் நடக்காது அப்படின்லாம் சொல்றோம். ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல, அதே மாதிரி 7 சனி காலகட்டத்துல வந்து அவங்க வீடு கட்டுவாங்க, திருமணம் நடத்துவாங்க, அவங்க பொருள்கள் வந்து சேருவாங்க. அவங்களுக்கு சுப விரயமாக அது வந்து சேரக்கூடிய காலங்களும் அதிகம் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு தங்கம் புதுசாக சிட்டு ஆரம்பிக்கலாம், அவங்க தங்கம் சேய்ப்பாங்க அவங்க. அதே மாதிரி தான் வந்து சிம்மராசி, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க வரவுக்கு மீறி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஆசையை கொடுப்பார் அவர், கண்டிப்பா தங்கத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார், நீங்க சொல்லுங்க, இப்போ தங்கம் வந்து ஏறுமுகத்தோட இருக்கிற இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் சேரும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் சேராது? நான் 2 விஷயம் பதிவு பண்றேமா. தன்னம்பிக்கை உள்ளவங்க எல்லாருக்குமே தங்கம் சேரும்.
முதல்ல தன்னம்பிக்கை வேணும், அப்பதான் தங்கம் வரும். ஓகே. எனக்கு வந்து ஒரு ஆபரணம் போட்டுக்கணும், என் குழந்தைக்கு ஒரு ஆபரணம் போடணும், என் மனைவிக்கு ஒரு ஆபரணம் வாங்கணும்னு ஒரு குடும்பஸ்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவரால் அந்த எல்லையை தொட முடியும். ம். ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போமே, நீங்கள் பெட்ரோல் எப்படி போட்டிருப்பீங்க? 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பீங்க, ஆமா. அதை 1 லிட்டர் போட்டிருப்பீங்க, ம். இல்லை 2 லிட்டர் போட்டிருப்பீங்க, அப்படி தானே போட்டீங்க? ஆமா. இப்பெல்லாம் எப்படி போடுறீங்க? இப்பெல்லாம் குறைஞ்சது ஒண்ணுமே இல்லை, 100 ரூபா பணத்தை சொல்றோம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம், 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம், லிட்டரை யாரும் பார்க்கறது இல்லை. ஆமா. ஏன்னா விலைவாசி ஏறிடுச்சு. இப்போ தங்கத்தை நாம சேவிங் பண்றதுக்கு 2 வழி தான். ம். முதல்ல தன்னம்பிக்கையை வச்சுக்கணும், 1. 2வது தங்கம் வந்து நம்மளால முடிஞ்சா கிராமையாவது சேர்க்கணும். ம். இன்னைக்கு இந்த மாசம் நம்மள்ட்ட ஒரு 6000 ரூபா வருதா, 6000 ரூபாய்க்கு இந்த தங்கம் இன்னைக்கு நிறைய நகை சீட்டு போடுறாங்க, எல்லா ஜுவல்லர்ஸ்ல இருக்கு. ஆமா. அந்த ஜுவல்லரை நம்ம 6000 ரூபாய், இப்போ தங்கம் ஜுவல்லரை ஏதோ ஒன்று வச்சிருக்கோம், அதில் கொண்டு போய் பணத்தை போட்டோமா நமக்கு ஒரு 2 கிராம் நிற்கும். ம். அடுத்த மாசம் அடுத்த 2 கிராம். இந்த வருஷத்துல, இந்த விசுவாவசு வருஷத்துல ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்திலையுமே கண்டிப்பா 2 பவுனாவது வாங்க வாய்ப்பு உண்டுமா. ஓகே. நான் குறைஞ்சது சொல்றேன், ம். அதிகபட்சம் 10 பவுன் வரைக்கும் வாங்கலாம். ஓகே. ஏன்னு கேட்டா இந்த கிரகநிலைகள் எல்லாமே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்குமே நல்ல சப்போர்ட்டிங்கா இருக்கு. நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரப்போகுதுமா. நம்மளை எதனால நம்ம வீக்கா இருக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அந்த வீக்னஸை நாமளே முதல்ல மாத்த போறோம். அப்படி இருக்கும்போது தன்னம்பிக்கை தானே வந்துருமா, தங்கம் சேர்ந்துரும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா செய்யலாம்னா மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். வீட்டுல லட்சுமி வழிபாடு பண்ணணும். மஞ்சள் பொருள், நம்ம நிறைய மஞ்சள் பொருள் வீட்டுல யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு பர்ஸ் வச்சிருக்கீங்களா, அதுல ஒரே ஒரு சின்னதா ஒரு மஞ்சள் வச்சுக்கிங்க. ஓகே. அந்த சின்ன மஞ்சள் ஒன்று இருக்கிறது, அது நமக்கு மங்களத்தை உண்டாக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும். நகைக்கடையை பார்த்தோன்னா நமக்கு ஒரு திங்கிங் வரும், இதுக்கு பிறகு நகை வாங்க போகிறோமாங்கிறத விட நகைக்கு சேமிக்கணுன்ற எண்ணம் வந்துடும். இந்த எண்ணம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும். கண்டிப்பாக எல்லா ஜுவல்லர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்லரிலையுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்க போது, எல்லாரும் தங்கம் வாங்க போகிறாங்க. ஓகே சார். சார், பொதுவாக இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரி, யாராவது ஒருத்தர் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல, இல்லை ஏதோ ஒரு வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். இல்லை அரசு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் அரசு வேலை கிடைக்காம போயிருக்கும். இந்த காலகட்டத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் யார் யாருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதுக்கு ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும், ரிஷபம் நல்லா இருக்கும், மிதுனம் ரொம்பவே நல்லா இருக்கும். வெளி தொடர்பு, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துலாமும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, துலாம் ராசியுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சிகம் இவ்வளோ நேரம் அடிபட்டு ஒரு எதுவுமே சாதிக்க முடியலை, ஒரு உயர் பதவிக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாமே இப்போ அவங்களுக்கு ஒரு நகர்த்தி விட்ட மாதிரி இருக்கும், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு ரொம்ப கும்பம் மகரம்லாம் நல்ல ஒரு வேலையில் வந்து கும்பம் வந்து பேங்க் சார்ந்த விஷயமும், மகர ராசி வந்து தான் என்ன வேலை பார்க்கணும் ஆசைப்படுறாங்களோ அதை நோக்கிய ஒரு கௌரவமான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது, உயர் பதவிகள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த ராசிகள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை சார்ந்த விஷயம். ஓகே. சரி, இப்போ இந்த காலகட்டங்களில் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் அரசு வேலைகள் கிடைக்கும்? அம்மா, நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. உங்க வாய் முகூர்த்தம் அரசு வேலையை எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போதுமா. அதுக்கு முதல்ல அரசாங்கமே என்ன பண்ண போதுன்னா நிறைய இருக்கிற இருப்பிடங்கள் எல்லாம் இப்போ ஃபுல் பண்ண போறாங்க. கண்டிப்பாக அரசியல் ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ண போறாங்க. சக்சஸும் மாநில கவர்மெண்ட் கண்டிப்பா பண்ண போகுது. அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கான புதிய திட்டங்களை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல அரசியல் பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் இந்த வருஷத்துல வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு வங்கிகள் மூலமாக நல்ல கண்டிப்பாக லோன், நம்மளுடைய வங்கி கணக்கை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா நிச்சயமாக வங்கி லோன் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்க போகுதுமா. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், தட்டுப்பாடுகள் இந்த வருஷத்தில் குறையும். இதுக்கு 2 காரணம். முதல் காரணம், சூரியன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குமே தன்னை முழுமையாக, அதாவது வந்து தன்னோட முழுமையான இடத்துல உட்கார்றாரு. எல்லா ராசியிலையுமே சூரியன் பிரவேசம்
பிரவேசம் பண்ணி வரும்பொழுது அந்த சூரியனுடைய மாற்றங்கள் நமக்கு புகழையும் கௌரவத்தையும் நமக்கு வந்து ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். அதுவே நமக்கு அடுத்த கட்டத்துக்கான லாபத்தை கொடுக்கும். இது முதல் விஷயம். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அதில் மேஷம், அதே நேரம் ரிஷபம், அதே மாதிரி கடகம் வந்து அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு வராங்க. அடுத்தது துலா ராசி அவங்களுக்கு, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, இவங்க அடுத்து மகர ராசி. இவர்களுக்கெல்லாம் சனியினால் லாபம் கிடைக்க போகுது. ஏன்னா தனுசு 4ஆம் இடத்துக்கு சனி போகும்போது சும்மா இருக்க தோணாது. உடனடியாக ஏதாவது ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணணும். நான் முதல்ல ஒரு படி ஏறிடுறேன். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, இந்த எக்ஸாம் தான் நான் எழுதுவேன்னு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற வேலைக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிடுவாங்க. இதுவே முதல் படி. அடுத்த வேலை ஆட்டோமேட்டிக்காக வருமா? நிச்சயமாக இந்த வேலைகள்லாம் சீக்கிரமாக கிடைக்கணும்னா லக்ஷ்மி ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணணும். லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஏலக்காய் மாலை, எல்லா பிள்ளையும் வேலை தேடுற பிள்ளை எல்லாருமே ஒரு 11 ஏலக்காய், 21 ஏலக்காய், இல்லைன்னா ஒரு 51 ஏலக்காய் வாங்கி ஒரு மாலை கோத்து லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு போட சொல்லுங்க. அந்த வாசனையிலேயே பகவான் நமக்கு என்ன பண்ணுவார்னா, நீ முதல்ல கிளம்பி வேலைக்கு போ, மாச சேலரியை வாங்கு அப்படின்டுவார். நிச்சயமா இந்த வருஷத்துல எல்லாரும் சேலரி வாங்க போறாங்க. நிச்சயமா வேலை வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஓகே. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் அமையும், யார் யாருக்கெல்லாம் அமையாது, அதுலேயும் குறிப்பாக அந்த அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ராசிகளுக்கெல்லாம் அமையும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாம், மகரம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கும் வேலை வாய்ப்புக்கு. ஸோ அமையாது அப்படின்னு சொல்கிறீங்க. கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது சிம்ம ராசி. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்னும் போது அவங்க யோசிக்காமல் இருக்கிற வேலையை விட்டுட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்படும், வேலையை விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி தனுர் ராசிக்கு வரும். ஸோ அவங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து திடீர்னு அவங்க வந்து கிளம்பி இங்கே வரா மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ திடீர்னு அது எல்லாமே கட்டாகி அவங்க இங்கே வரா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருக்கிற வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் விட்டுட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னாவ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது. அதே மாதிரியே மேஷராசிக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ கூடுதல் பொறுப்புகள் வரும்போது அவங்களால அது பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு வேலையில் மாற்றம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு பண்ணுறது பெட்டர். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மீனராசி. ஓகே. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்புகள்ல அதிகமாக இவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும், இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்? அரசு வேலைகளில் யார் யார் ஈஸியாக அரசு வேலைக்கு போவா? தமிழ்நாட்டில் மொத்தத்தில் எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்படி வேண்டிக்குவோம். ஏன் நெகட்டிவா பேசுவாரு? இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஒரு தனி மனித ஜாதகம் இல்லை, பொது செய்திகளை பேசிட்டு இருக்கிறோம். இதுல யாராவது ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களை பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்றதே தப்பா போகும். இப்ப வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி சில பேர்களுக்கு சொல்லலாம், யோகத்தின் அடிப்படையில், கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில். இப்போ உதாரணத்துக்கு தங்கை சொன்ன மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு என்பது 6ஆம் இடத்துல கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்கிறார். அவர் 5ஆம் பாவாதிபதி வேற. அப்போ கண்டிப்பாக படிச்சுட்டு வேலைக்கு போறவங்க, வேலை இழந்து இருக்கிறவங்க, புது வேலையை தேடுறவங்க, இடமாற்றங்களுக்கு போகிறவங்க, ஊர் மாறி போறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி பகவானுடைய அருளால மிகச் சிறப்பான ஒரு வேலை உத்தியோகம், அதாவது வேலையே கிடைக்காட்டா கூட அவங்களா ஒரு வேலையை உருவாக்கிக்கிட்டாவது வீட்டுக்கு பணத்தோட வந்து சேர முடியுங்கிற அளவுக்கு பொருளாதாரத்திற்கு இது உதவி செய்யும். துளாராசி டாப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே போல மகரத்துல பிறந்தவங்க கடந்த 7.5 சனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க. இப்ப 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். 3, 6, 11 சனி வர்றது யோகம் தானே. அந்த அடிப்படையில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய முயற்சிகளினால் வேலை கிடைக்கும். 3ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே தனி மனித சுய முயற்சி, உழைப்பு, ரெக்கமெண்டேஷன் இல்லாம யாரும் வழிகாட்டாம ஜெயிக்கணும்னா 3ஆம் இடம் தான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுல இன்னும் சொல்லணும்னா, இந்த தங்கை சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார், 11 சனி வந்துடுறார். அப்ப இது ரெண்டுமே சாதகமா இருக்கு. இப்போ வேலை என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது, பொருளாதாரம் வேலையை சார்ந்தது இல்லையா? அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு போகிற போது பணம் சம்பாதிக்கணும், அப்போ வேலை வாய்ப்பு வரும். 11 இருக்கும்போது பணம் சம்பாதிக்கணும், அப்போ வேலை வாய்ப்பு வரும். அப்போ பணம் சம்பாதிக்கணுங்கிற போது இன்னொருத்தர் வேலை தான் கொடுத்து வேலைக்கு போகணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. கண்டிப்பாக பொருளாதாரத்தை வளர்த்து கொள்றதில்லை. இந்த வருடம் நிறைய இளைஞர்கள், நான் முதல்ல ஆரம்பிச்ச போது சொன்னேன், இளைஞர்கள் இந்த குறிப்பிட்ட ராசியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நல்லது அமையும் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவோம். நல்ல
நல்லா நடக்கும். ஓகே சார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம பேசினாலும் 9 கிரகங்களுமே வந்து பயிற்சி ஆகுது இந்த வருடம். அதுல முக்கியமா நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய கிரகங்கள் வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ஸோ வரிசையாக இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து பயிற்சியாக காத்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா சனியுடைய பார்வை எனக்கு எப்படி இருக்கு, குருவோடைய பார்வை எனக்கு எப்படி இருக்கு, ராகு கேதுவுடைய பார்வை எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லா ராசிக்காரர்களுமே பார்ப்பாங்க. ஓவராலா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பெயர்ச்சிகளை வச்சு டாப்ல இருக்கக்கூடிய 4 ராசிகள், வீழ்ச்சியில இருக்கக்கூடிய 4 ராசிகள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? டாப்பில் இருக்கிறது நான் துலாம் சொல்லுவேன், ரிஷபம் சொல்லுவேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரம் நல்லா இருக்கும், கும்பமும் நல்லா இருக்கும். குரு பார்வை, குரு ராகுலாம் கொஞ்சம் மெச்சூர், அதாவது சின்ன வயசில் பாலகிருஷ்ண தோஷம்பாங்க. கொஞ்சம் நல்லா இதாகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. 25 வயசுக்கு மேலேனா அந்த குரு ராகு வந்து அவங்க வந்து நெகட்டிவ் தான். ஆனாலுமே நெகட்டிவ்னா 2 விதமான ஆக்டிவிட்டி, இடத்துக்கு தக்கன அவங்க மூவ்மெண்ட் கொடுத்துப்பாங்க. அதெல்லாமே கும்பராசியில் இருக்கிறதுனால அவங்களுமே இதாக தான் இருப்பாங்க. அதனால இவங்க விருச்சிகமும் நல்ல ஒரு இவ்வளோ நாளும் ஒரு இதில் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கும். ஓகே. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளுமே இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, இவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் என்னென்ன சார்? சாதகமா இருக்கிறது எல்லா ஜோசியம் சொல்றது தான். துலாம் நம்பர் 1 லெவலில் இருக்கு. ஏன்னா 6ல் சனி, 9ல் குரு, 11ல் வேற கேது போய் உட்கார போறார். எல்லாத்துக்குமே ஒரு உயர்வான ஒரு அமைப்புன்னா துலா ராசி தான். அவங்க ஜாதகமும் நல்லா இருந்து தசாபுத்தி சரியாக இருந்தால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு படிச்சிடும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ல் குரு போயிட்டார், 11ல் சனி வந்துட்டார், அதுவும் சிறப்பு தான். மகரத்திற்கு 3ல் குரு போகிறாரு, 12ஆம் இடத்தை குரு 3ல் சனி போகிறார், 12 குரு பார்க்குறாரு. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இதில் என்னென்னு கேட்டால், சனி பார்த்தா போச்சு, சனி குரு பார்த்தா கொடுப்பாரு. அப்போ இதை அனுசரித்து பார்க்குற போது குரு பார்வைப்படுகின்ற அத்தனை பேர்களுக்கும் சிறப்பு உண்டு. துலாத்தில் குரு பார்வை இருக்குது, அதே மாதிரி தனுசுக்கு குரு பார்வை இருக்குது, கும்பத்துக்கு குரு பார்வை இருக்குது. இந்த 3 பேருமே பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் வளர முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஜாதகமும் நல்லா இருக்கணும். நீங்க சொல்லுங்க மேம். இப்போ இந்த 3 பெயர்ச்சிகள்ல டாப்ல இருக்கக்கூடிய ராசிகள்னா என்ன, நெகட்டிவ்ல சந்திக்கக்கூடிய ராசிகள் என்ன? துலாம் தான். மகரம் அதிகமான ஓட்டு துலாமுக்கு தான் இருக்கு போலயே. வழி இல்லையே, அந்த ரூல்ஸ் தானே சொல்லி ஆகணும். ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசிக்காரர் அப்படி ஒன்றும் நடந்த பாடு இல்லை அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன் அவங்க ஜாதகமும் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க மேம், யார் யாருக்கெல்லாம் டாப்ல இருக்கும்? துலாம், மகரம். ஆனா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி விலகினதுனால அவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். கடகத்துக்கு கஷ்டப்பட போகிறதுனா மீனம், மேஷம், அப்புறமா வந்து சிம்மம், ஓகே, தனுஷ். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் முக்கியமான 3 பெயர்ச்சிகள் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா இருக்கு, எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமாக இருக்கு? என்னை பொறுத்த வரைக்குமா சாதகம் அப்படின்னு சொல்றது முதல்ல ரிஷபம். இந்த வாட்டி ரிஷப ராசிக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். 2வது கடகம், 3வது துலாம், 4வது மகரம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் நீரில் முழுகி இருக்காங்கல்ல, நீச்சல் தெரியாம அவங்க இப்போ வந்து ஒரு கரை சேர்ற மாதிரி. அப்போ என்ன முதல்ல மூச்சு விட்றண்டாப்பா அப்படிங்கிற கதையில தான் அவங்க கடந்த 5 வருஷம் படாதபாடு பட்டாங்க. அதில் இப்போ இந்த 4 ராசி ரிலீஸ் ஆகுறாங்க. இதை எல்லாம் விட இந்த 4 ராசி ரிலீஸ் ஆகணும்னா மேஷம், கன்னி, விருச்சகம், கும்பம், இந்த 4 ராசிக்காரங்க துணை இல்லாமல் இவங்களால பண்ண முடியாது. ஆக இந்த 4 ராசிக்காரங்களும் மேஷம், விருச்சகம், கன்னி, கும்பராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்கள் உயர்த்துவதற்காக இவங்க தான் கையை பிடிச்சி மேலே தூக்கணும். ஆக இந்த 8 ராசியுமே இந்த வருஷத்துல அவங்களுடைய விடுதலை, அவங்களுக்கு ஒரு பெரிய மனப்போராட்டம், மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் இதிலிருந்து கண்டிப்பா நீங்கிடுவாங்கம்மா. மீன ராசி பேக்ல இருந்து வருவோம். தனுசு ராசி, இந்த மீனம், தனுசு, சிம்ம ராசி, மிதுன ராசி, இந்த 4 ராசிக்காரர்கள் இவங்களுடைய லைஃப்ல இதுதான் உண்மைன்னு இந்த வருஷத்துல புரிஞ்சுக்க போறாங்க. நம்ம இதுக்கு பிறகுலாம் நம்ம யாருக்கும் ஒத்தாசையெல்லாம் செய்யற மாதிரி ஐடியா இல்லை, இதுதான் உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு மீனத்துக்கு, தனுசுக்கு, சிம்மத்துக்கு, மிதுனத்துக்கு. ஆக இந்த 12 ராசி, நீங்க 4 நாள் 8 தான் கேட்டீங்க, நான் மீதி 4 சேர்த்துக்கிட்டேன். ஆமா, ஏன்னா சமதளத்துல வரணும் இல்ல. ஆமா, அதனால இந்த 12 ராசிக்காரர்களுமே ஒரு சுழற்சி தான். இந்த மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி விட்டாங்கன்னா அதுல எதில் பணத்தை கட்டினா பணம் வருமே, அது மாதிரிதான் இந்த 12 ராசி சுத்துற சுத்துல தான்
எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்க போதுமா. கண்டிப்பாக. அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது குரு பகவான் தான் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பா அது காதல் கல்யாணம்னாலும் கைகூடும், இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னாலும் கைகூடும், ஆனால் இவங்களுக்கு பாவம் கல்யாணமே இந்த வருஷம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் என்னென்ன? ரிஷபத்துக்கு வந்து குரு 2ல் வர போறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி தனுர் ராசிக்கும் கல்யாணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ திருமணம் எளிதாக கைகூடும் ராசிகள்ல யார் யாரு? திருமணமே இந்த வருஷமும் நீங்க சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யாரு? இல்லை, சிங்கிள் தாங்கிறத விட மனசில் யாராவது குடியாவது கொண்டுடுவாங்கம்மா. ஆமாம், அது சிங்கிள் இந்த வார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியாவது ஒருத்தவங்க குடி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லி சவிப்பாரு. இல்லை பசங்கள்லாம் இப்போ எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. இனிமேல் நான் 90 கிட்ஸ்லாம் இனிமேல் வராது சார், எல்லாம் இனிமேல் பிளானுக்கு வந்துடும். எல்லாரும் போட்டிட்டு ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருக்குமே மேரேஜ் நடக்கிறதுக்கு நல்ல அந்த மேரேஜ் உள்ள தருணம் உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 5 பேருக்கு திருமணம் கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் இருக்கார் சுவாமி. வேற எங்கே உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டு அங்கே வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் 5 ராசிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்கு காதல் கை கூடும். லவ், இந்த லவ்ல பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது என் காதலை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும். இதை விட அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, காதல்லாம் எல்லாரும் இப்போ என்ன சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, கிடையவே கிடையாது. இந்த காதல் எப்படின்னா பேரண்ட்ஸ் அக்செப்டேஷனோட இருக்கும். மீதி இருக்கிற இந்த 3 ராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த காதல் எப்படியாவது கை கூடுவதற்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த போராட்டம் வருஷத்தோட முடிவில் சக்சஸ் ஆகும். சார் மேம், நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், இவர்களுக்கு திருமணம் நடக்காது? ரிஷபம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குடும்பஸ்தானமும் சரி, அந்த பார்வை எதுவும் நல்லா இருக்குது, அதனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குள்ளதும் திருமண வாய்ப்புகள் குருவுடைய பார்வை விழுவதனால நல்லா இருக்கு. தனுசும் நல்லா இருக்கு. தனுசுக்கு 7ஆம் பார்வையாக இருப்பதனால நல்லா இருக்கும். மகரம் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆயிடுச்சு. அந்த ரிலீஃப் ஆனதனுடைய இது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அது செயல்பாடாக இருக்குது. அதே சமயம் அவங்களுடைய அதிபதி வந்து இங்க போய் உட்கார்ந்துறதுனால மீன ராசியில் உட்காந்து அந்த மகரத்துக்கு எல்லாமே பிளஸ் ஆகின விஷயமாக நடக்குது அப்படிங்கிறது, நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது. ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமையும், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் என்னென்ன? கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணி நடக்கலை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்ததுல துலாம், தனுசு, கும்பம், இந்த 3 பேருமே டக்குன்னு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. குரு பார்த்தாலே போதும். பட்டிக்காட்டிலே சொல்லுவாங்கப்பா, இங்கே வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருப்பாங்க. ஆக இந்த 3 இடங்களையும் குரு பார்க்கிறார். அது சூப்பர். அதே போல தடைகள், அதாவது கஷ்டப்பட்டு அப்பா கல்யாணம் பண்ணிட்டப்பான் பையனுக்கு அப்படின்னு சொல்றதில்ல. இவங்க சொன்ன ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் வருவாங்க. ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு இருந்து இடம் வழங்காது, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம், நான் சொல்லலை. அப்போ அந்த 2ஆம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவனே ரிஷபராசிக்காரனுக்கு இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பேசாதப்பா, ஒத்து போப்பான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நிதானமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய இடத்துல நம்பர் 1 இடத்துல யார் இருக்கான்னா குரு, ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. இது ஒன்று. இதே போல் மீன ராசிக்கு ரொம்ப அலைச்சல், 10 பொண்ணை பார்த்தா இன்னும் செட் ஆகலை இப்படிங்கிற மாதிரி ஓட விட்டு கல்யாணம் நடக்கும். ஆனால் கல்யாணம் நடந்துடும். எப்படி கல்யாணம் நடக்கும்னா, சபையில் என் பையனை கல்யாணம் பண்ணிச்சிட்டேன், நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த பேருக்காக வேண்டி ஒரு கெத்துக்கு கல்யாணம் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு வீட்டுக்குள்ள சுப செலவுகள் கட்டாயம் தவிர்க்க முடியாது. அது கல்யாண செலவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் வந்து கடகராசி, என் பையனை கல்யாணம் பண்ணணுமா, நடத்திடலாம், இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இங்கே வரும். ஸோ இதில் கல்யாணமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நான் நடக்காதுன்னு சொன்னால் அது போய் சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க தங்கை சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே தசாபுக்தி பலன் இருக்கு. அவர்கள் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் ஒன்று சேர்கிற இடங்களை பொறுத்தளவு திருமணங்கள் வந்துடும். ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்கிற பதில் சொல்லணும்னா, இந்த 3 யார், துலாம், தனுசு, கும்பம் டெஃபினட்டாக கல்யாணம் ஜாம் நடத்துவாங்க.
ஓகே. ஸோ மற்ற ராசிகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அவங்களுடைய டவுட்னே நான் தசாபுத்தி சொல்லல, டவுட்டே சொல்லல, நடக்கும். ஒரு இழுபறியாக அப்படி இப்படி பண்ணி கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ பொதுவாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிகளுக்கும் திருமண வாய்ப்பு எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஸோ அடுத்து 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறாங்க, அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்றதுக்காக சவிதா அவர்கள் வர காத்துட்ருக்குறாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேம்மா, ஆதன் இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எப்படிம்மா நீ கேள்வியாக கேட்குற? இதுவே பெரிய விஷயமா. அவங்க இப்போ பின்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த கேள்வி வராது அடுத்ததுன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கேள்வி உங்கள்கிட்ட வருது பார்த்தியா, அதுக்கு ஆதனுக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணுமா சார்? அது எல்லாமே நம்ம நேயர்களுடைய கமெண்ட்ஸ் தான் சார். ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொடுக்கறது தானே ஆதனில் எங்களுடைய வேலையாகவே இருக்கு. நிச்சயமாம்மா, இந்த விஷயம் இன்னும் அதிகமாகும் இந்த வருஷத்துல. நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.